Hello everyone, welcome to my channel. So இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மெண்டிங் வால் இது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு போம். இது வந்து ஓல்டு சிலபஸ்லேயும் இருந்தது, நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த போமோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அலாங் வித் எதனால் வந்து இந்த போம் எழுதியிருக்காரு அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைன் பை லைனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அபவுட் த போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட், அவர் இருந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 1874 to 1963. He is an American poet and he is known for his realistic depictions of rural life and use of colloquial speech. And moreover வந்து பார்த்திங்கன்னா இவரோட போம்ஸ் எல்லாமே வந்து சின்னதாக இருந்தாலுமே நிறைய philosophical இது இருக்கிற மாதிரி இருக்கும். And he has won Pulitzer Prize for 4 times. ஸோ இது கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ 4 times வந்து புலிட்சர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் போம் மெண்டிங் வால். ஃபுல் டைட்டில் வந்து மெண்டிங் வால் தான். And it is written in the year 1913 and published in the year 1914 in the book collection, poetry collection North of Boston அப்படின்ற ஒரு poetry collectionல தான் இந்த poem வந்து பப்ளிஷ் ஆச்சு. And it is a narrative poem written in blank verse. ஸோ blank verse அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா unrhymed iambic pentameter. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. there is a difference between free verse and blank verse. blank verse அப்படின்னு பார்த்தீங்கன்னா blank verse வந்து மீட்டர் இருக்கும், மீட்டர் வந்து கன்ஃபார்மாக இருக்கும், பட் அதுக்கு வந்து ரைம் ஸ்கீம் இருக்காது. பட் ஃப்ரீ வேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரும் வந்து ப்ராப்பரான மீட்டர் இருக்காது, ரைம் ஸ்கீமுமே இருக்காது. ஃப்ரீ வேர்ஸ்னால் அவங்க ஆத்தர் அந்த ரைட்டரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி மீட்டர் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ரைம் ஸ்கீம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் பிளாங்க் வேர்ஸ் இந்த சென்ஸ் அதில் வந்து ரைம் ஸ்கீம் மட்டும் இருக்காது, ரைமிங்காக இருக்காது, பட் அது வந்து மீட்டர் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர் தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸில் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர் தான் இருக்கும், பட் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வந்து மைல்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீம் வந்து பார்த்திங்கன்னா த டென்ஷன் பிட்வீன் ட்ரெடிஷன் அண்ட் ப்ராக்ரஸ். ஸோ ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் எப்படி வந்து ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கும் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸை காமிச்சிருப்பாரு. அண்ட் பேரியர்ஸ் பிட்வீன் ஹியூமன்ஸ். மெண்டிங் வால் அப்படின்னும் போது வால் வந்து என்ன ஆகுது, ஒரு பேரியராக இருக்குது இல்லையா, ஹியூமன்ஸ்க்கு பிட்வீன் ஒரு பேரியராக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே தீமாக எடுத்திருக்காங்க. அண்ட் ஐரனி ஆஃப் அன்னெசரி டிவிஷன். அன்னெசரியாக ஒரு டிவிஷன் இங்கே வந்து இந்த வாலுமே பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒன்றா தான் இருக்கும், அன்னெசரியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ ஒன் இஸ் ஸ்பீக்கர் which is maybe ராபர்ட் ஃப்ராஸ்ட், மோஸ்ட்லி வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீ இஸ் அ ஸ்பீக்கர், ஒரு அன்னோன் ஸ்பீக்கர். அவரோட நெய்பர் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த வாலை வந்து மென் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கருக்கு வந்து அந்த வால் இதுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும், பட் அந்த நெய்பருக்கு வந்து வால் கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா த questions the need for boundaries that separate people, arguing that nature itself tries to break them down. ஸோ நேச்சரே வந்து அந்த வால் வந்து இந்த டிவிஷன் பிடிக்காம நேச்சரே வந்து அதை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்பீக்கர் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் ஃபேமஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். ஸோ இதை யார் சொல்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெய்பர் தான் வந்து சொல்வார். அண்ட் ட்வைஸ் வந்து இந்த கோட் வந்து இந்த போமில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது கூட கேட்கலாம். ஸோ எத்தனை டைம் வந்து இந்த கோட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் போம் தான், 45 லைன்ஸ் இருக்க போம். பட் நான் வந்து இது வந்து எந்த ஒரு டிவிஷனும் கிடையாது, பட் நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக டிவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் லவ் அ வால். ஸோ ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல, அதுக்கு இந்த வால் பிடிக்கல. தட் சென்ஸ் த ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல் அண்டர் இட். ஸோ இந்த ஃப்ரோசன் கிரவுண்ட் ஸ்வெல் அப்படின்னு ஒரே காம்பவுண்டோட 3 வேர்டை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா, இது வந்து ஃப்ராஸ்டோட இன்வென்ஷன் தான். ஃப்ராஸ்ட் தான் வந்து இது பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா அந்த ஏதோ ஒன்று வந்து அந்த கிரவுண்டை வந்து ஸ்வெல் பண்ண வச்சு, அதாவது வீங்க வச்சு, அந்த ஃப்ரோசன்னா வின்டர் சீசன் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து ஃப்ரோஸ் ஆகிடும் அந்த இடம் எல்லாமே. ஃப்ராஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே இருக்கிற இடம்லாம் அப்படியே பெருசாக ஆரம்பிக்கும், வீங்கிற மாதிரி பெருசாக ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பெருசாகி இந்த வாலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. அண்ட் ஸ்பில்ஸ் த அப்பர் பவுல்டர்ஸ் இன் த சன். ஸோ என்ன பண்ணுது, பவுல்டர்ஸ் அப்படின்ற போது ஒரு பெரிய ராக், கருங்கல்ன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. நம்மளாம் வந்து முன்னாடிலாம் கருங்கல் வச்சு அந்த ஃபவுண்டேஷன் மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கல் வச்சு தான் வந்து சும்மா வால் இது பண்ணுறாங்க. அந்த வாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சிமெண்ட்டு பொசி அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து அந்த கல்லெல்லாம் அடுக்கி ஒரு வால் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சும்மா லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி மட்டும் அப்ளை பண்ணி
இருப்பாங்க. அந்த பால்டர்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ ராக். அது வந்து விழ வைக்குது எதுனா அந்த ஃப்ரோசன் கிரவுண்ட்ஸ் வெல் and makes gaps even two can pass abreast. ஸோ அது எந்த அளவுக்கு கேப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னா 2 பேர் கூட சைட் பை சைடு வந்து நடந்தால் 2 பேர் கூட அதுக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குமா. த ஒர்க் ஆஃப் ஹண்டர்ஸ் இஸ் அனதர் திங். ஸோ ஹண்டரோட ஒர்க்குமே வந்து இன்னொரு திங். அது எப்படி அந்த ஹண்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னா ஐ ஹவ் கம் ஆஃப்டர் தெம் அண்ட் மேட் ரிப்பேர் வேர் தே ஹாவ் லெஃப்ட் நாட் ஒன் ஸ்டோன் ஆன் அ ஸ்டோன். ஸோ இது வந்து ஸ்டோன் மேலே ஸ்டோன் வச்சு தான் அடிக்கடி இது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை பார்த்து அதை வந்து அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா வந்து நானும் வந்து ஒவ்வொரு தடவையும் ரிப்பேர் பண்ணுறேன். பட் இருந்தாலுமே வந்து அந்த ஸ்டோன் மேலே ஸ்டோன் அடுக்கி வைக்கிறது வந்து விடவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் தே வுட் ஹாவ் த ரேபிட் அவுட் ஆஃப் ஹைடிங் டு ப்ளீஸ் த ஹெல்பிங் டாக்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேபிட்டில் வந்து இந்த எப்படி பார்த்தாலும் அந்த கல்லுக்குள்ளே நடுவில் வந்து கொஞ்சம் ஓட்டை இருக்கும் இல்லைங்களா, அந்த பொந்து மாதிரி இருக்கிற இடத்துல ரேபிட் போய் அது வந்து ஏன்னா வின்டர் அங்கே வந்து இங்கிலாந்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த ரேபிட் வந்து இதாகிக்குது. ஸோ அந்த ரேபிட்டை வந்து வெளியில் துரத்தி டாக் அவங்க வளர்த்துறாங்க இல்லையா ஹண்டர்ஸோட டாகு, அது வந்து துரத்துறதுக்காக வந்து அந்த ரேபிட் எடுத்து விடுறதுக்காக அந்த கல்லெல்லாம் பேத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. த கேப்ஸ் ஐ மீன் நோ ஒன் ஹேஸ் சீன் தெம் மேட் ஆர் ஹியர் தெம் மேட். அந்த கேப் வந்து யாரும் இவங்க தான் பண்ணுறாங்க அவங்க தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்ததில்லை, அவர் கேட்டதும் கிடையாது. ஜஸ்ட் இது ஹண்டராக இருக்கலாம் இல்லை ஃப்ரோசன் இதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரோட ஐடியா. பட் அட் ஸ்ப்ரிங் மெண்டிங் டைம் வி ஃபைண்ட் தெம் தேர். ஸோ ஆனால் அந்த ஸ்ப்ரிங் மெண்டிங் டைம் ஸ்ப்ரிங் அப்படின்னாலே ஒரு ரீபர்த் இல்லைங்களா, ரீபர்த் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் பார்த்து என்னென்னலாம் சரி பண்ணுமோ அது வந்து ஒரு மெண்டிங் டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த வால் வந்து உடஞ்சிருக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம், நிறைய கேப் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாரு. ஐ லெட் மை நெய்பர் நோ பியாண்ட் த ஹில். ஸோ நெய்பர் வந்து எங்கே இருக்காங்கன்னா பியாண்ட் த ஹில் இருக்காரு, அவருக்கு வந்து தெரியப்படுத்த. And on a day we meet to walk the line and set the wall between us once again. ஸோ ஒரு நாள் வந்து நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி அந்த வாலை வந்து திருப்பியும் வந்து செட் பண்ணுவோம் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. we keep the wall between us as we go. ஸோ சென்டரில் வந்து வால் இருக்கும், ஒன் சைடு ஸ்பீக்கரோட சைடில் ஸ்பீக்கர் இருப்பார், நெய்பரோட சைடில் நெய்பர் இருப்பார். ஸோ இந்த பால் வந்து நடுவில் இருக்கும். அப்படியே இவங்க வந்து அப்படியே மென் பண்ணிகிட்டே போவாங்க, சரி பண்ணிகிட்டே அப்படியே வாக் பண்ணிகிட்டே போவாங்க. டு ஈச் த பவுல்டர்ஸ் தட் ஹேவ் ஃபாலன் டு ஈச். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் அந்த பவுல்டர்ஸ் விழுந்திருக்கோ ஸோ அந்த பவுல்டர்ஸ் வந்து ஓடி போயிட போகிறது, எங்கே போயிடாது இல்லைங்களா, அந்த கல்லெல்லாம் விழுந்தது அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த கல்லெல்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க. சப்போஸ் 1-2 எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் சம் ஆர் லோவ்ஸ் அண்ட் சம் ஸோ நியர்லி பால்ஸ். அந்த கல் எப்படி இருக்குன்னா அந்த பவுல்டர்ஸ் எப்படி இருக்குன்னா சம் ராக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லோவ்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது பிரெட்டில் லோவ்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. சம் வந்து நியர்லி பால்ஸ் மாதிரி ரவுண்டாக இருக்குது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃப்ளாட்டான கல் அதுக்கு மேலே ரவுண்டான கல் அதுக்கு மேலே ஃப்ளாட்டான கல்லுன்னு மாற்றி வச்சா அது எப்படி நிற்காது இல்லைங்களா. ஸோ வி ஹாவ் டு யூஸ் அ ஸ்பெல் டு மேக் தெம் பேலன்ஸ். அது மாதிரி வச்சு இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்மெல் ஒரு மேஜிக் மாதிரி போடணும், அது வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகி நிற்கிறதுக்கு. அது என்ன மேஜிக் அப்படின்னா ஸ்டே வேர் யூ ஆர் அன்டில் அவர் பேக்ஸ் ஆர் டர்ன்ட். நாங்கள் அட்லீஸ்ட் திரும்பி போகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கிற இடத்துல இரு அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் போடணும், ஒரு ஸ்பெல் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. we wear our fingers rough with handling them. ஸோ என்ன சொன்னோம்னா இந்த கல் இந்த ராக்லாம் எடுக்கும்போது எப்படி இருக்கும், நம்ம கை அப்படியே சாஃப்டாக இருக்காது இல்லைங்களா, அது ரொம்ப கீரி அந்த மாதிரி சொரான்னு ஆகிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி எங்கள் கையெல்லாம் வந்து ரஃப்பாக ஆகிடுது அதை ஹேண்டில் பண்ணும்போது. அண்ட் ஜஸ்ட் அனதர் கைண்ட் ஆஃப் அவுட்டோர் கேம். ஸோ இது வந்து ஒரு அவுட்டோர் கேம் மாதிரி எடுத்துக்கிறாரு. எப்படின்னா ஒரு பக்கம் இவரும் இன்னொரு பக்கம் அவரும் இருந்துட்டு இந்த கேம் விளையாடுற மாதிரி அந்த வால் வந்து மென் பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க. ஒன் ஆன் அ சைட். It comes to little more there where it is we do not need the wall. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு வாலே தேவையில்லை, எதுக்கு இந்த இடத்துல வால் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. யார்? ஸ்பீக்கர். he is all pine and I am apple orchard. ஸோ அவர் வந்து நெய்பர் வந்து ஃபுல்லாகவே பைன் ட்ரீஸ் தான் வச்சுருக்காரு, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆப்பிள் ஆர்ச்சர்ட், ஆப்பிள் ட்ரீஸ் தான் இருக்குது, ஆப்பிள் தான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்பிள் ஃபார் ஆத்தர். ஸோ ஆத்தர் வந்து ஏ ஃபார் ஆத்தர், ஏ ஃபார் ஆப்பிள். ஸோ ஆத்தர் வச்சுருக்கிறது ஆப்பிள் ட்ரீஸ், நெய்பர் இருக்கிறது பைன் ட்ரீஸ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், யார் ஆப்பிள் யார் பைன் அப்படின்ற மாதிரி. மேபி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக கேட்டாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மை ஆப்பிள் ட்ரீஸ் வில் நெவர் கெட் அக்ராஸ் அண்ட் ஈட் த கோன்ஸ் அண்டர் ஹிஸ் பைன்ஸ், ஐ டெல் ஹிம். ஸோ நான் வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து நெய்பர்கிட்ட சொல்கிறாரு, என்னோட ஆப்பிள் ட்ரீஸ்லாம் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க பைன் கோன்ஸ்லாம் வந்து சாப்பிட்றாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீ ஒன்லி சேஸ் குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, குட் ஃப்ரெண்ட்ஸஸ் தான் வந்து குட் நெய்பர்ஸ் வந்து மேக் பண்ணும். எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரெடிஷ்னலாக என்ன சொல்லுவோம், எந்த அளவுக்கு ஒரு சிலரோட விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணும் எல்லாத்துக்கூடையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதே வந்து இது சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா, நெய்பர் வந்து ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் அண்ட் இவர் வந்து ஸ்பீக்கர் வந்து நியூ திங்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற மாதிரி, அது வால்லாம் தேவையில்லை, இது வந்து ஒரு பவுண்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பாங்க. Spring is the mischief in me and I wonder if I could put a notion in his head. ஸோ ஸ்ப்ரிங் வந்து என்கிட்ட கொஞ்சம் நாட்டியாக இருக்குது. ஸோ ஏதாவது நம்ம அவர்கிட்ட பேசி அவருக்கு புரிய வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. Why do they make good neighbors? Isn't it where there are cows? But here there are no cows. ஸோ கவுஸ் இருந்தால் தான் நெய்பர்ஸ் வந்து ஏன் நல்ல நெய்பர்ஸாக இருக்கணும், கவுஸ் இருந்தால் தான் இங்கே இருக்க கவு போய் அங்கே போய் சாப்பிட்றோம், அதனால் வால் மேக் பண்ணணும், தனியாக வைக்கணும். பட் இங்கே தான் கவுஸே கிடையாது, அப்புறம் எதுக்கு நம்ம இது வால் மென் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Before I built a wall, I would ask to know what I was walling in or walling out. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வால் வந்து என்ன பண்ணுதுன்னா, பீப்புளை வந்து டிவைட் பண்ணுது. ஸோ வாலிங் இன், வாலுக்கு உள்ள ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புளும் வாலுக்கு வெளியில் நிறைய பீப்புளும் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பீப்புளை வந்து டிவைட் பண்ணுது அப்படின்ற சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நான் கேட்கணும், இந்த டிவிஷன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கணுன்ற மாதிரி ஸ்பீக்கர் சொல்கிறாரு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த போமில் வந்து வால் அப்படின்ற வேர்டை வந்துட்டு நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருப்பார். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், அதுக்கு ஒரு பொயட்டிக் டிவைஸ் இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த பொயட்டிக் டிவைஸோட நேமும் வால் வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த போமில் அப்படின்றதையும் வந்து கவுண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. So, unto whom I was like to give offense, something there is that doesn't love a wall, that wants it down. ஸோ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ மேபி இந்த டிவிஷன் பிடிக்காதது ஏதோ ஒன்று இந்த இடத்துல இருக்குது, அதுதான் வந்து இந்த வாலை வந்து கீழே இந்த கல்லெல்லாம் வந்து கீழே தள்ளி விட்டுருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் லவ் அ வால் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு இந்த சென்டென்ஸில். ஸோ நிறைய வந்து ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பார். I could say else to him, but it is not else exactly, and I would rather he said it for himself. ஸோ ஒருவேளை எல்ஸ்ன்னு சொன்னால் ஒத்துக்குவாரோ, எல்ஸ்னால் இட் இஸ் அ க்ரீச்சர், ஜெர்மன் மித்தாலஜிக்கலில் வர குட்டி இது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய ஒரு நல்ல க்ரீச்சர் மாதிரி எல்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல க்ரீச்சர் மாதிரி. அது வந்து இந்த மாதிரி சேட்டைலாம் பண்ணுவோம், அது நிறைய சேட்டைலாம் பண்ணுவோம், நாட்டினஸாக இருக்கும், அது மாதிரி வந்து இது இங்கே பண்ணுதோ அப்படின்ற மாதிரி யோசிப்பார். I see him there bringing a stone grasped firmly by the top in each hand like an old stone savage armed. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த நெய்பர் வந்துட்டு போயிட்டு தூரமாக இருந்து 2 கல்லை வந்து கையில் வந்து தூக்கிட்டு வராரு. எப்படின்னா அண்ட் ஓல்டு ஸ்டோன் சாவேஜ் மாதிரி, தட் இஸ் ஓல்டு பீப்புள் மாதிரி, பழைய காலத்தில் இருந்த பீப்புள் இப்படிலாம் தூக்கிட்டு வரோம் அந்த மாதிரி தூக்கிட்டு வராரு. ஸோ விச் மீன்ஸ் அவர் இன்னும் அந்த ட்ரெடிஷன்லேயே இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஹீ மூவ்ஸ் இன் டார்க்னஸ் ஆஸ் இட் சீம்ஸ் டு மீ, நாட் ஆஃப் வுட்ஸ் ஒன்லி அண்ட் த ஷேட் ஆஃப் ட்ரீஸ். ஸோ அவர் வந்து டார்க்னஸில் போகிற மாதிரி, தட் மீன்ஸ் ட்ரெடிஷன் வந்து கொஞ்சம் அப்படியே இதாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒன் எக்ஸ்ப்ளனேஷன். அவர் வந்து டார்க்னஸில் வந்து ஷேட் ஆஃப் த ட்ரீஸ் கீழே வந்து இந்த வாலை வந்து மென் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. He will not go behind his father's saying and he likes having thought of it so well. ஸோ அவர் வந்து அவரோட ஃபாதரோட சேயிங்க்கு அதை தாண்டி எப்பயுமே வந்து போக மாட்டார், அது ரொம்பவே நல்லா யோசிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். He says again, good fences make good neighbors. ஸோ திருப்பி சொல்கிறாரு, good fences make good neighbors. ஸோ திஸ் இஸ் த போம். ஸோ இட் ஹேஸ் 45 lines. இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் த பார்டர்ஸ், ஸ்பீக்கர் அண்ட் நெய்பர் வந்து டிபேட் மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ஸ்பீக்கர் மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருப்பார், நெய்பர் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் 2 தடவை சொல்லுவார்.
ஸோ அண்ட் ஸ்பீக்கர் வால் ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லணும்னா வால் வந்து நீடட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒரு இது வந்து வால் இருக்கிறதுனால நமக்குள்ள நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நெய்பர் வந்து வால் தான் வந்து நம்மளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட்டாக வந்து முடிக்கிறப்ப வந்து இந்த வால் வேணுமா பார்டர் வேணுமா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆன்சரும் கொடுத்து முடிச்சிருக்க மாட்டார். ஜஸ்ட் ஆஸ் ஆஃப் இட் வந்து விட்டுருப்பாரு. ஸோ த ரீடர்ஸ் இந்த போம் படிக்கிறவங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் குட், பார்டர் இஸ் டிவிஷன் இஸ் குட் ஆர் நாட், ஆர் ட்ரெடிஷன் இஸ் குட் ஆர் மாடர்னிசம் இஸ் குட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரீடரே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருவார். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. இந்த போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.